சிற்றின்பம் கண்களுக்கு பிரியமானது, கண்களுக்கு பிரியமாக தோணும். உங்கள் கண்கள் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் வாய் உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும். எதுவுமே நமக்கு கண்ட்ரோல் இல்லை. அப்போ தான் ஃபைனான்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். பொருளாதாரம் எப்படி கையில் தங்கும்னு கேட்டால் இது இப்படி தான் தங்கும். இந்த படிப்பினைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி கொடுக்கறதோ பெற்றோர் கிருபையில் உங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா பெற்றோர் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நஷ்டப்படுவதற்கு பெற்றோருடைய படிப்பு உங்களுக்கு உதவுமான்னு கேட்டால் உதவாது. அது பேர் தான் ஞானம். அது பேர் தான் ஞானம். படிக்காதவன் பணக்காரனாக இருக்கிறான்னு காரணம் என்னென்னா, அவனுக்கு உழைப்பு மட்டும் இல்லை, அவனுக்கு ஞானம் இருக்குது. படித்தவனுக்கு கல்வி இருக்கிறது, ஞானம் குறைவாக இருக்கிறது. நடைமுறை ஞானம். பலவீனங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் வரும், சிற்றின்பங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் வரும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத பொழுது குடிக்கவில்லை, வேசித்தனம் பண்ணவில்லை, சிற்றும பிரியத்துக்குள்ளே இல்லை, போஜன பிரியத்துக்குள்ளே இருப்பாங்க. போஜன பிரியமும் இல்லைன்னா யாருக்காவது வாங்கி கொடுத்தா அவனை சாப்பிட வச்சு மகிழ பண்ணுவாங்க. அது ஒரு பலவீனம், மனுஷப்பற்று ஒரு பலவீனம். கடைசி வரைக்கும் இந்த லோத்து ஆபிரகாமோடு இணைக்கப்படவில்லை. ஆனால் போன பணம் போனது தான். அதை குறித்து கணக்கும் கேட்கவில்லை, எதுவும் கேட்கவில்லை. இருக்கப்பட்ட குடும்பத்திலே நடந்த மிகப்பெரிய கோளாறு. அவங்க கடைசியிலே நரகத்துக்கு போவாங்களா பரலோகத்துக்கு போவாங்களான்னு அவங்க ஜீவித்தை வச்சு சொல்லிட முடியும் வசனத்தின் அடிப்படையில். கடைசியில் லோத்துனால இந்த பணம் அவனை கொண்டு போய் இங்கே சேர்த்தது. அந்த தேசத்தில் அவன் என்ன மாறினான் என்றால், மகாபாய்களோடு சஞ்சரிக்க அந்த பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கொள்ளுக்கிறான். குடிகாரனாக மாறினான். கடைசியில் மகள்களோடு சேர்ந்து 2 பிள்ளைகள் பெற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மகள்கள் தள்ளிட்டாங்க. என்ன துணிகரம் பாருங்கள். லோத்து நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மகள்கள் பாவிகளும் படுபாவிகளாக மாறிட்டாளுங்க. இந்த உலகத்தில் அந்த பகுதியில் எந்த ஆண்களுமே இல்லை. சயனிப்பதற்கு நம்ம தகப்பனை தவிர வேறு யாரும் ஆண் இல்லை. மதுபானத்தை ஊற்றி கொடுத்து ஒரு ராத்திரிக்கு ஒவ்வொருத்தி பயன்படுத்தி கொண்டாங்க. சரீரம் கையாளப்படுகிறது, அது கூட தெரியல. போதை. இந்த பழக்கமெல்லாம் ஆபிரகாமோடு வந்த பொழுது இருந்ததான்னு கேட்டால் இல்லை. அழைப்பு இல்லாத மனுஷனை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு நம்ம அழகு பார்க்கணும்னு நினச்சாலும் அவலட்சணத்தை நம்ம கொண்டு பண்ணி விட்டு வாழ்க்கையை அலங்கோல பண்ணி கொண்டு நம்முடைய அமைதியான ஒரு வாழ்க்கையும் கெடுத்து விடுவான் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆபிரகாம் செய்த தவறில் மிகப்பெரிய தவறு இது, மிகப்பெரிய தவறு இது. ஆமாம், இந்த மனுஷனுக்கு பணத்தையும் கொடுத்து ஜனத்துக்கு ஜனமாவான்னு பார்த்தா கடைசியில் இவன் வேறு மாதிரி போயிட்டான் வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு சிற்றின்பம் நேரே உங்களுக்கு இருக்காமல் இருக்கும், சிற்றின்ப பிரியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் உறவின் முறையில் ஒருத்தன் குடிகாரன் இருந்தானா போதும், அல்லது நட்பின் முறையில் ஒரு குடிகாரன் இருந்தானா போதும். ஐயா நான் குடிக்கல, அவன் தான் குடிக்கிறான், அவன் காசுலேயே அவன் குடிக்கிறான்னு தான் கூட சரி, அந்த நட்பை என்ன செய்யணாக்கா உங்களை தரித்திரத்துக்குள்ளே நடத்தும். ஆமாம், அந்த உலகத்தின் ஆவி உங்களை சும்மா விடாது. அவன் மனைவி கிட்ட எப்படி பேசுவான் அந்த குடிகாரங்க, நீங்கள் குடிக்காமையே அதே வார்த்தைலாம் பேசுவீங்க. ஆமாம், இதெல்லாம் உண்மைதான். பாவத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி புருஷங்கிட்ட பேசுவா? பாவம் செய்யாத அதே பரிசுத்த ஸ்திரீ, விசுவாசி, குடும்ப தகராறில் அந்த பாவம் செய்கிற ஸ்திரீ எப்படி புருஷனத்தில் பேசுகிறாளோ அதே போல் பேசுவாள். ஆனால் இவள் பாவம் செய்யலை, ஆனால் வேறு பாவம் செஞ்சிட்டான். வாயின் பேச்சினால், வாயின் வார்த்தையினால் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டான் இல்லையா? கூடா சவகாசம், கூடா நட்புன்றது இதெல்லாம் தான் உங்களை கொண்டு போய் விட்டுரும். தரித்திரம் நேரடியாக வராது, பல வழிகளிலே வந்து உங்களை தேவையில்லாத செலவுகளுக்குள்ளே தள்ளி விட்டுரும். தேவையில்லாத செலவுகளுக்குள்ளே போய் தள்ளி விட்டுரும். இந்த மனதை கட்டுப்படுத்தாததுனால்தான் சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, கண்களில் கட்டுப்பாடு இருக்காது. இந்த கண்களின் நிச்சயம் மாம்ச இச்சை ஜீவனத்தின் பெருமைன்றது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, கன்னிகைகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்றபடி இது தாக்கி கொண்டே இருக்கும். அந்த வயசு ஒன்று இருக்கும். வாலிப பெண்களை பார்க்குறோம், வாலிபர்களை கன்னிகைகள் பார்ப்பாங்க. கண்ணில் ஒரு அட்ராக்ஷன், கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, இது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சம்பாதியத்தை பார்ப்பாங்க, அப்புறம் அசையும் சொத்து அசைய சொத்தை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் குடும்ப பின்னணியை பார்ப்பாங்க. இதுவும் ஒரு பருவத்தோடு நம்மோடு கூட வளர்ந்து கொண்டே வரும். இந்த குணாதிசயமும் உங்களுக்கு கண்ணில் கண்ட்ரோல் கிடையாது, உங்களுக்கு மனசில் கண்ட்ரோல் கிடையாது, வாயில் கண்ட்ரோல் கிடையாது, எதுலேயுமே கட்டுப்பாடு கிடையாது. அப்போது கட்டுப்பாடு இல்லாத பொழுது நீங்கள் கட்டி எழுப்பின எல்லா செழிப்பும் கட்டுப்பாடு இல்லாமல் கரைந்து கொண்டே போகும். நீங்கள் போய் ஒரு துன்மார்க்கனை பார்த்து சம்பந்தம் பண்ணுகிறது மிகப்பெரிய ஒரு சாதனை நினைத்து தான் இந்த இடத்துல யோசேபாத் என்ற ஒரு தேவபக்தி நிறைந்த ராஜா முற்படுகிறான்.
ஆமாம், அவனும் ராஜா நானும் ராஜா. அவன் பின்னணி என்ன? அவனும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன். அவன் யூதேயா கிறிஸ்தவன், இஸ்ரவேல் கிறிஸ்தவன். யூதேயா என்பது ஒரு கோத்திரம். அந்த ரெண்டாக பிரிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் என்று யூதேயா என்று பிரிக்கப்பட்டது சாலமோன் நாட்களுக்கு பிறகு. அதில் அவன் இஸ்ரேல் கோத்திரத்தை சேர்ந்தவனாக காணப்படுறான். யூதேயா கோத்திரத்தில் இவர்கள் வருகிறாங்க. ராஜாக்களில் 2 ராஜாக்களாக பிரிக்கப்படுகிறது அந்த ராஜ்யபாரம். யூதேயா என்பது ராஜ்யபாரம். அவன் தீர்க்கதரிசிகளை பராமரிக்கிறவனை போல காணப்பட்டவன், கை நீட்டி அடிக்கிறவன். பாருங்க, நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு விரோதமான ஒரு கூட்டத்தோடு நம்ம போய் சேர்க்கிறோம். யுத்தத்துக்கு அவனால் இவன் கட்டாயப்படுத்தப்பட்டு இவன் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யோசேபாத்துக்கு யுத்தம் வந்த பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி துதித்து பாடி ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சத்துருக்கள் ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற உடைமைகள்லாம் இவனுக்கு பெரிய பொருளுடைமையை மாறினது. இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆரம்பித்த மனுஷன் கூட நட்பில் போய் சேர்ந்து, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்ணில் கண்ட்ரோல் இல்லை. வெறும் படிப்பு தான் சில பேருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு குடும்ப பின்னணி மட்டும்தான் தெரியும். சில பேருக்கு சம்பாத்தியம் மட்டும்தான் தெரியும். சில பேருக்கு சௌக்கியம் மட்டும்தான் தெரியும். ஆரோக்கியம் மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் சேர்ந்து தான் குடும்ப வாழ்க்கை என்பது மறுதளிக்கப்பட முடியாத உண்மை இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்குன்னு உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இல்லாத ஜனங்களிடத்தில் போய் நீங்கள், பரிசுத்த பழக்க வழக்கத்தில் இல்லாத ஜனங்களிடத்தில் போய் நீங்கள் தொடர்பு கொள்ளுக்கிற பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு புதிய புதிய உபத்திரவத்தினுடைய அனுபவங்களை அவர்களுக்கு கற்பிப்பாங்க. ஆமாம், அது கற்பிப்பாங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனை பற்றிலாம் தெரியாது. அவங்க தேவனை வேறு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துக்கலாம். ஈஸ்டர் நான் கொண்டாடுறவன், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், நான் நியூ இயர் கொண்டாடுறவன், அதை பற்றி அதுக்கு விரோதி கிடையாது. நமக்கு அனுதினமும் ஈஸ்டர், அனுதினமும் நமக்கு குட் ஃப்ரைடே, அனுதினமும் கிறிஸ்மஸ். இதை சொன்னால் அவன் நம்மளை பைத்தியக்காரனா பார்ப்பானா? அந்த சத்தியம் நம்மளை வந்து பாதுகாக்கிறது இல்லையா? இப்போ பணம் எப்படி தங்காமல் போகிறது? இப்போ அவன் பண்ணுற எல்லா துஷ்டத்தனத்துக்கும் நம்ம கூட போகணும், நம்ம செலவு பண்ணணும். அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா சம்மந்தம் பண்ண பிறகு? இல்லை நம்ம பிள்ளைங்க தான் சந்தோஷமாக வாழ்வாங்களா? நம்ம ஒரு உடன்படிக்கையிலையும் நம்ம ஒரு உபதேசத்தில் நம்ம வளர்த்து கொண்டு வருகிறோம் பிள்ளைகளை. இந்த சபையில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் கண்ட இடத்துலையும் போய் ஆட்டையும் நீங்கள் மாட்டையும் கழுதையும் வைத்து ஒன்றாக உழாத்திருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. சிலதெல்லாம் மாடாக இருக்கும். சில பாவங்கள் எல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது அது பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எல்லாம் இந்த வயசில் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த பாவம்லாம் பெருசு இல்லை, நம்மலாம் எதுவும் பண்ணாமையாக வந்தோம், அப்படி போயிடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு துடித்து போயிடுவான் உண்மையான விசுவாசி. பரிசுத்தாவியை துக்கப்படுறாருன்னு, இவன் பரிசுத்தாவியரை பார்ப்பேன், நான் பிதாவையும் பார்ப்பேன், நான் குமாரனையும் பார்ப்பேன், எனக்கு தெரியாத தீர்க்கதரிசியே இல்லை, ஃபோன் அடித்தா எல்லாம் என் வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவான். தேவ பயம் இருக்காது. தேவ நாமும் தரிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் மட்டும்தான் தேவன் உங்களோட பேசுவாரா, எங்களோட பேச மாட்டாரா? இந்த வியாக்கியானங்கள்லாம் நிறைய போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன? ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள். அதில் நில்லுங்க. அந்த ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு பரிசுத்தம் கூடுதா, விசுவாசம் கூடுதா, தேவன் கூட இருக்கிற அந்த பிரசனம் உணர்கிறீங்களா? உங்கள் சொந்த ஆத்துமா, சொந்த மனசாட்சி உங்களை குற்றமற்றவர்களாக பார்க்க வைக்குதா? தேவ நீதி உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து பயணப்படுகிறதா? உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதே மனநிலையும் சிந்தையும் கொண்ட ஒரு குடும்பத்தில் நீங்கள் சம்மந்தம் பண்ணுகிற பொழுது உங்கள் பிள்ளைகள் அதே பழக்க வழக்கத்தில் பயிற்றுவிக்கப்படுவாங்க. இல்லை ஒரு துன்மார்க்கமான பழக்கம் உள்ளே வருகிற பொழுது அது ஆணோ பெண்ணோ பெரிய அளவில் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் இவ்வளோ நாள் வளர்ந்த அந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இவ்வளோ நாள் நீங்கள் கடைபிடித்த சாட்சியான வாழ்க்கை, எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறதோ அப்பொழுதே சாட்சி நிறைந்த வாழ்க்கை மாறிவிடும். அவங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார நஷ்டம் உண்டு பண்ணும். இதனால் திருமணங்கள் உடைக்கப்பட்டாலும் பொருளாதாரங்கள் தங்குகிறது இல்லை. திருமணங்கள் அது செழிக்கப்பட்டு அல்லது செழித்து அது திருமணம் இன்னும் நிலுவையில் இருந்தாலும் பொருளாதாரங்கள் மாதம் நாம் கொடுத்து உதவ வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். யாருக்காக சேர்த்து வைத்தீர்கள்? யாருக்காக சொத்து வைத்தீர்கள்? பிள்ளைகளுக்காகத்தானே. உங்கள் பெற்றோர்கள் உங்களை இப்படி வளர்க்கவில்லையே, இப்படி சம்பந்தம் பண்ணவில்லையே. நடுவில் நவநாகரிகங்கள் முன்னேறிவிட்டது. நவநாகரிகங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இனி எல்லா சொத்தும் யாருக்கு? பசங்களுக்கு தானே. அதனால் உங்கள் நாட்கள் எல்லாத்தையும் அழித்து விட்டு போகிற அளவுக்கு ஒரு சம்பந்தங்கள் உள்ளே வந்துவிடும். இதெல்லாம் நடைமுறை. உங்கள் கையில் பணம் தங்காததுக்கான காரணம் தான். கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அதுக்கேற்ற ஒரு உத்தமம் காணப்படவில்லை. அதனால்தான் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தில் உத்தமம் காணப்படாத நிமித்தம் இன்று கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு பொருளாதாரம் வரப்போகிறது.
ஆனால் அதே சமயத்தில் பண்ண தவறை மறுபடியும் செய்யாதிருங்க. அதற்கு தான் இந்த நேரத்தில் இந்த வசனங்கள் உங்களை பார்த்து வந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் கூட ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆனால் அதே சமயத்தில் பெற்ற நன்மைகள், பெற்ற பொருளாதாரத்தின் நன்மைகள், அதற்கு கணக்கு கொடுக்க முடியுமா உங்களால்? 10% தசமபாகம் மட்டுமல்ல, அந்த தசமபாகம் கூட சரியான நேரத்தில் விதைக்கப்படுகிறது இல்லை என்பது தான் வருத்தம். அது பிச்சு பீஸாக போட்டு 10 பேருக்கு படி அளக்கிற பொழுது 10 பரிசுத்த தெய்வத்தினுடைய நாமத்தில் 10 பேர் உங்கள் வீட்டில் படையெடுப்பாங்க. அதில் எது உத்தமம், எது உண்மை, எது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு தெரியாது. அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பணம் எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கிறீங்களா? உள்ளுள்ள இடத்துல விதைக்கிறீங்களா? பாவிகளை உற்சாகப்படுத்துறீங்களா? பரியாசக்காரோட பழக்கம் இருக்கிறது அந்த பணத்தினால. யோசித்து பாருங்க. பொருளாதாரம் ஏன் கையில் தங்குறது? ஏன் வீட்டில் சொத்து சுதந்திரம் இருக்கிறது இல்லை? ஏன் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லை? நீங்கள் பாராட்டுகிற தொடர்பு தோழமை, எசேக்கியா பாராட்டுகிற தோழமை. ஆமாம், நோய்வாய்ப்படுகிற பொழுது செய்கிற ஜபங்கள், அப்பொழுதே கர்த்தர் எசேக்கியாவை எடுத்திருந்தா நல்ல இடத்துக்கு போயிருப்பாராக்கும். தேவன் கொடுத்த 15 ஆண்டுகள் எசேக்கியா செய்த உபகாரத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவன் துஷ்பிரயோகம், பொருளாதார துஷ்பிரயோகம், ராங் இன்வெஸ்ட்மெண்ட். அநீதியான ஜனங்களோடு கூட போய் வியாபாரம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு போய் துன்மார்களுடைய கை கோர்த்து பாய்களுடைய வழியில் நின்று என்ன அரபு ராஜாக்களை வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சு அதுக்குரிய தகவல்கள் போய்கிறது. அதன் பிறகு அவர்கள் நாட்களுக்கு பிறகு வந்து எல்லாத்தையும் சூறையாடி மனாசேவை, அவன் மகனாகிய மனாசேவை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். சிறைச்சாலையில் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். பிள்ளைக்கு நற்போதனை பண்ண நேரம் இல்லை, பிள்ளைக்கு உபதேசம் பண்ண நேரம் இல்லை, பிள்ளைக்காக ஜபம் பண்ண நேரம் இல்லை. பண்ண ஒரே ஜபம், நல்ல ஒரு எஃபெக்டிவான ஜபம், தன் சொந்த ஜீவனுக்காக ஜபம் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டான் அந்த மனுஷன். அது வாங்கின பிறகு வாழ்க்கை மாறிவிட்டது. ஜெபிக்கிற வரைக்கும் இருக்கிற பரிசுத்தம், ஒரு காரியம் சித்தி பெறுகிற வரைக்கும் படையெடுப்பாங்க ஆலயத்துக்கும் ஆண்டவர் சமூகத்துக்கும். அதன் பிறகு அதுக்குள்ளே இருந்து போய்விடும். அதன் பிறகு எந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினா அந்த மனுஷனை பார்த்தாலே ஒரு வில்லங்கமான தோற்றம் வரும். இந்த மனுஷன் சரியில்லை, இவனை பறித்து இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், பொல்லாத மனுஷனாக இருக்கிறான். சரி, சொல்லிட்டு போட்டோம். இதெல்லாம் கடைசியில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இருக்காது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை இழக்கிறதுனாலே பொருளாதார குறைவு வந்துடும், வீட்டில் தரித்திரம் வரும். ஆமாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் போல யோசேப்பினுடைய பிரசனம் வீட்டில் வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த வீடு அவனை உதாசீனப்படுத்தி, அந்த தீர்க்கதரிசன உதாசீனப்படுத்தி அவனை கடிந்து கொண்டு இன்னும் இதெல்லாம் என்ன செய்யப்படுகிறதுனாக்கா, அடுத்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளையை கொலை செய்தாலும் பிரச்சனை இல்லை, தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்து பொறாமை கொண்டு ஜனங்க தகப்பனுக்கும் மகனுக்கும் நடந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வருகிறது. எனக்கா நீ தீர்க்க சொல்லுகிறாய் என்று சொல்ல போய் அதனால் என்ன நடக்கிறது, அவர்கள் இவனை கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆசீர்வாதத்தை இவங்க குழியில் போட்டாங்க. அது கடைசியில் அந்த மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கனப்படுத்துகிற எந்த மனுஷனும் அவன் ராஜாவாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அதாவது மன்னிக்கும், கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு மனுஷனாக ராஜனாக இருக்கிறான். அவனுக்கு தெரிகிறது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட எப்படி கனப்படுத்த வேண்டும். ராஜாக்களுடைய சிந்தை நான் சொல்லுகிறேன், எவரை எப்படி உயர்த்தணும்னு தெரியணும். ஆனால் சாதாரண ஜனங்க, நம்ம விசுவாசிகள் உயர்ந்திருக்கிற இடத்துல போய் பக்கத்தில் நிற்க தான் விரும்புவாங்க. உங்களால் ஒருத்தரை உயர்த்த முடியும், வாயின் வார்த்தையினாலும் அல்ல, வாயின் வார்த்தையினால் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, மற்ற உயர்வாய் நீங்கள் நினைங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற நல்ல காரியத்தை பாருங்கள். அவர்கள் எப்படி உயர்த்தப்பட முடியும், என்னுடைய திராணிக்கு தக்கபடி அவர்களை என்னால் முடிந்த உதவியை நான் செய்ய முடியும், அப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ராஜ்ய மேன்மை வந்துடும், உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கும். எப்படி இருக்கப்பட்டவனோடு கூட போய் பக்கத்தில் நின்று அங்கே செல்ஃபி எடுத்துக்கிறது இல்லை. ஒருவர் உயர்த்த பாருங்கள், உயர்த்தி பேச பாருங்கள், பிறரை நம்ம விட கனமுள்ளவரை எண்ணி பாருங்கள். நிறைய அவங்களோட பிரச்சனைகளால் பணம் ஒத்தாசி கொடுக்க முடியாவிட்டாலும், அவனுக்கு என்று முன்னே நின்று நீங்கள் ஜாமீன் நிற்காவிட்டாலும், ஆனால் சில காரியங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நீங்கள் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய அதிகாரத்தில் கர்த்தவங்களை வைத்திருப்பார். அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்க. இந்த மனுஷன் அவனை உயர்த்துக்கிறான், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அக்கடைசியில் இதே யார் தாழ்த்தினார்களோ அவர்கள் அதே மனுஷன் கருத்தில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அபிஷேகத்தை உயர்த்துகிறவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட உயர்த்துகிறவர்கள்
அவர்களை குறித்து தரக்குறைவாக எண்ணாதவர்கள், தூஷித்து பேசாதவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரத்தில் பொருளாதாரம் இருக்கும். எங்கேயுமே இல்லை. எகிப்தில் செழிப்பு தாண்டவம் ஆடுகிறது, தடாங்கமாக இருக்கிறது. எங்கே இருக்கிறனோ வந்து அந்த இடத்துல வந்து வாங்கி கொண்டு போகிற அளவுக்கு வந்து விடுகிறது. எகிப்து தேவனை அறியாத ஒரு பூமி, தேவனை அறியாத ஒரு ராஜன், ஆனால் அறிய வேண்டிய ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கிறான். அதனால்தான் படித்தவர்கள் படியாதவர்கள், படியாத ஜனங்க செழிப்பாக இருக்கிறாங்க, படித்த ஜனங்க கோட்டை விட்றாங்க, கோட்டையை இழந்துடுறாங்க. காலம் நேரம் எல்லாத்தையும் கணிக்கிறான். யோசேப்பினுடைய வார்த்தையில் அந்த கால வேலைகள் முத்தரிக்கப்படுகிறது. 7 ஆண்டுகள் வரப்போகிற சோதனை காலம், வரப்போகிற பஞ்ச காலம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? வரும் முன் காப்போம். அபிஷேகத்தினுடைய ஒரு பங்கு சேமிப்பு. இந்த பழக்கமெல்லாம் வரணும்னாக்கா நீங்கள் சரியான ஜனங்களோடு இருக்கணும், சரியான தலைமைத்துவத்தோடு இணைக்கப்பட்டோம். இல்லாவிட்டால் அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு அடுப்பு தூக்கி முன்னே வைக்கிற கதையாகிடும். உங்களுக்கு சேமிப்பும் கிடையாது. வருமானம் வந்தால் அது இஷ்டத்துக்கு துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. மனுஷப்பற்று, உறவு, அது இதுன்னு செலவு, வரவு. சிலலாம் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, நாங்கள் சிற்றுண்டி சாலைக்கு போவோம். சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, நாங்கள் களியாட்டு கூடங்களுக்கு போவோம். இதெல்லாம் 2-3 குடும்பத்தை சேர்த்து நாங்கள் பராமரிக்கணும்ல. அவங்க அடிக்கடி வருவாங்க, அடிக்கடி நாங்கள் ஊரெலாம் சுற்றி காட்டுவோம். கடைசியில் கடன் வாங்கி செலவு பண்ணி, கடைசியில் கடன் கொடுக்குறப்போ உறவினர் வந்து சாப்பிட்டு போனோம், எவனும் கொடுக்கல. ஏன்னா கடைக்காரனை ஆக்கிட்டு போகிறதுக்குனே ஊர்லேருந்து பொட்டி படிக்கையோடு வந்திருக்கான். இது மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ளணும். இந்த பயணம் தேவையா? இந்த களியாட்டு தேவையா? இந்த சிற்றுண்டி சாலை தேவையா? 2 நாள் ரசம் வச்சு சோறு போடுங்க, மறுநாள் வரவே மாட்டோம். அதனால தான் நான் என்ன சாப்பிட்றனோ அதை கொடுக்குற ஒரு பாதகர் நான். சொல்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அவன் வந்திருக்கான்னு ஏதோ ஸ்பெஷலாக செய்யலைன்னா அடுத்த வாட்டி வரமாட்டான். எப்படி அவாய்ட் பண்ணுறது? என்றைக்கோ ஒரு நாள் வரான், அதனால் இதெல்லாம் செய்கிறான், அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவான். வந்துட்டு மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பங்கள் நடுவீதிக்கு வந்ததுக்கான காரணம் கணக்கே தெரியாது, ஏன் கடனாச்சுனே தெரியாது. ஆனால் ஒரு மனசு உண்மையாக சொன்னான், ஐயா நாங்கள் இந்த இஸ்கிந்தா போனோம், நாங்கள் விஜிபி போனோம், எம்ஜிஎம் போனோம், நாங்கன்னா யாருன்னா ஒரு 10 குடும்பம் சேர்ந்து போயிருக்கு, ஐயா தான் ஸ்பான்சரு. இது அந்த அளவுக்கு வலுப்படைந்த குடும்பம் இல்லை, பொருளாதாரத்தில் அவ்வளோ வலுவான குடும்பம் இல்லை. அந்த காலகட்டத்துக்கு எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு மாதிரி ஆயிடுச்சு. எந்த பிள்ளைக்கும் வேலை இல்லாத போயிடுச்சு. பெற்ற 3 பிள்ளையும் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போ வாங்கின கடனுக்கு இஎம்ஐ கட்டணும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன். கட்ட முடியல. அந்த சாப்பிட்டு போன உறவினரெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான். இது தனித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது யார்? யோசித்து பாருங்கள். பொருளாதாரம்லாம் கர்த்தர் கொடுக்கலன்னு இல்லை, கொடுத்தா அது துஷ்பிரயோகம் பண்ணுறது. ஆபிரகாம் செஞ்சது துஷ்பிரயோகம் தான். அது தடாங்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, ஒரே பிள்ளை ஈசாக்கு. அதனால் அது தெரியல, அது பெரிய அளவிலும் பேசப்படுறதில்லை. மிஞ்சி போனால் அந்த பலிபீடத்தில் வச்சுட்டு தான் அதிகமாக பேசுவாங்க. இது நுண்ணியமான ஒரு காரியம், மிக நுட்பமான ஒரு பகுதி. இது விசுவாசிகள் தெரிந்து ஆக வேண்டும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது மறுதளிக்கப்பட முடியாத ஒரு உண்மை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு கொடுக்குறீங்கன்றது தான் பிரச்சனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பணம் ஏன் தங்குறதில்லை? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய மதியினத்தை எடுத்து போட்டு எங்களை கர்த்தர் கனப்படுத்துகிற விதத்தில் எங்களோடு நீ இடைப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்க செய்தலாம். ஏசு தெளிக்கிறோம், ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய சகல